ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு ராணி குளிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த தண்ணியில் ஒரு பெட்டி மிதந்து வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு பெட்டி மிதந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராணி கூட நிறைய தோழி இருப்பாங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு குட்டி குழந்தை இருக்குது. குழந்தை ரொம்ப அழகாக இருந்தவொடனே இந்த ராணி சொல்கிறாங்க, இதை நான் என் பையனை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி அந்த பையனை ஒரு வேலைக்கார அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் வளர்த்து தர சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் அந்த குழந்தையோட அம்மாவையே அந்த குழந்தைய வளர்த்து அந்த ராணிக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அந்த ராணி இந்த பையனை தன்னோட மகனாக ஏற்றுக்கிறாங்க. அப்போது இந்த ராணியோட பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாரான். அப்போ நாட்டுக்குள்ளே ஒரு நாள் நடந்து சாதாரணமாக போயிட்டுருக்கும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடும்போது இவன் நியாயமான தீர்ப்பை கொடுத்துட்டு வந்துடுறான். சரியா? அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஏசப்பா அந்த குட்டி தம்பியை பார்த்துட்டே இருக்காங்க. இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஏசப்பாவுக்கு அவன் மேலே தயவு கிடைக்குது. அப்போ அந்த குட்டி தம்பியை கொண்டு ஒரு பெரிய நாட்டு மக்களையே வழிநடத்துறதுக்காக ஏசப்பா அந்த குட்டி தம்பிக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ கொஞ்சம் மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நீ அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி தம்பி சொல்கிறான், நான் என்னால் சரியாக பேச முடியாது, அதனால நான் வரல அப்படி சொல்லிடுறேன் ஏசப்பாக்கிட்ட. ஆனால் ஏசப்பா, உன்னோட வார்த்தையில் நான் பேசுவேன், அதனால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாட்டு மக்களை வழி நடத்துறதுக்காக அந்த குட்டி தம்பியை தேர்ந்தெடுத்து ஏசப்பா அவன் மேலே தயவு பண்ணி அந்த நாட்டு மக்களை வழி நடத்துகிறான். அந்த அண்ணன் வேறு யாருமே கிடையாதுமா, நம்ம மோசே அண்ணே தான். சரியா? ஏசப்பா அவன் மேலே தயவு கிடைச்சதுனால ஏசப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் மேலே தயவு பண்ணி அவனை அந்த நாட்டு மக்களையே வழி நடத்துறதுக்காக ஏசப்பா தெரிந்து கொண்டாங்க. சரியா? ஆவியின் கனிகள் அடுத்து நம்ம யாரை பார்க்க, என்ன தலைப்பு? தயவு. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.